இந்த பூஜைய அத்தை, நான் இந்த பூஜைய நான் பண்றேன். இவ வேற எதையாவது பேசிக்கிட்டு. வேண்டாம் வான்மதி, இந்த மாதிரி கடுமையான பூஜைக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான சக்தி வேணும். உன்னால் அது முடியாது. வெண்ணிலா தான் இதுக்கு சரியான ஆளு. அவ தான் காலையிலேருந்து பயபக்தியோட விரதம் இருக்கா. அவ பண்ணட்டும் இந்த பூஜைய. வெண்ணிலா, நீ பண்ணுமா? நானா? ஆமா வெண்ணிலா, காட்டு கோயில்ல அம்மன் உன்னதானே விளக்கேத்த சொன்னா. நீயும் அதை நல்லபடியா முடிச்சு வச்சுட்ட. அந்த அம்மன் உனக்கு பக்க பலமா இருக்கா. நீ தான் இதை பண்ணணும். சரிங்க அத்தை. நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் இந்த பூஜையை நானே பண்றேன். நான் வேணா கூட இருக்கலாமா? இல்லம்மா, இது ஒரு பொண்ணு மட்டும் தனியா பண்ண வேண்டிய பூஜை. கூட யாரும் இருக்கக்கூடாது. பரவாயில்ல நீ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையே, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் வெண்ணிலா நம்ம கிட்ட தனியா மாட்டிக்கிட்டா. நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு. வெண்ணிலாவை மட்டும் தனியா எப்படி கோயில்ல விடுறது? ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா? ஓம் அகமதி அழிப்பவளே போற்றி. ஓம் அகிலத்தை ஆள்பவளே போற்றி. ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி. ஓம் அக்கரமாலை கையாளே போற்றி. ஓம் அக்கினி கண்ணாளே போற்றி. ஓம் அடியாருக்கு இனியவளே போற்றி. ஓம் அடியார்க்கு துணையே போற்றி. ஓம் அடைக்கலம் தருபவளே போற்றி. சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்க்க பயமாதான் இருக்கு. ஆனாலும் உன் கண் பார்வைக்கு முன்னாடி நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு தெரியும். என்ன எவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திட்டேன். இனிமே என்ன ஆபத்து வந்துட போகுது? அப்படியே வந்தாலும் நீ பார்த்துப்ப. ஓம் அண்டங்களை படைத்தவளே போற்றி. ஓம் அண்டம் நடுங்க ஆடியவளே போற்றி. ஓம் அண்டரை காத்தவளே போற்றி. யோ, அம்மா, ரெடியா? நான் கேட்டதை எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்திருக்கம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன மாட்டி விட்டுற மாட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. என்ன நடந்தாலும் உன் பேர் வெளியே வராது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது விஷப்பாம்பு தானே? ஆமாங்கம்மா, ரொம்ப வீரியமான விஷப்பாம்பு. இது கடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல ஆளே காலி ஆயிடுவாங்கம்மா. அப்ப இதான் எனக்கு வேணும். சரி, முதல்ல பாம்பை கூட. இந்தாங்கம்மா. அம்மா, இது ரொம்ப ஆபத்தான பாம்பு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளவுதாம்மா. பார்த்து பத்திரமா. அத நான் பார்த்துக்கிறேன். ஆமா, இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல பேரையும்
அந்த வெண்ணிலா தட்டி பறிச்சிட்டா. எப்படி எல்லா ஊர் மக்கள் முன்னாடியும் என்ன பூஜை பண்ண விடாம அசிங்கப்படுத்தினாலும் அதே மாதிரி அவளையும் பூஜை பண்ண விடாம ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்படுத்தி இந்த ஊர் மக்களே அவளை விரட்டி அடிக்கிற மாதிரி பண்ண போறேன். எப்படிம்மா? உள்ள வெண்ணிலா தனியா பூஜை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பாம்பை உள்ள விட்டா அவ அலறி அடிச்சுட்டு பூஜைய பாதியிலேயே விட்டுட்டு வெளியே ஓடி வந்துருவாளே. அண்ணா பாம்புனு பாம்புனு டேய் சத்தம் போடாதா. சத்தம் வெளியில கேட்டா நம்ம மாட்டிப்போம். சும்மாறா. அந்த பாம்பு நிறைய இருக்கிறத பார்த்தா சாதாரணமா தெரியலண்ணே. நம்மளை விடாத போல இருக்கு. இப்போ என்ன பண்றதுண்ணே? சத்தம் போடாதடா. மெதுவா அமைதியா நில்லு. அண்ணே அன்னைக்கு கூட சிலை எடுக்க வந்தவன் அப்போ பாம்பு கடிச்சு ஸ்பாட்லேயே செத்துட்டானா. இன்னைக்கு நாமளும் அப்படித்தானே சாக போறோம். டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கோயிலில் நோட்டை விடும்போது ஊர் மக்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் திருவிழாவை நடத்தவே பிளான் பண்ணியிருக்காங்களாம். கோவிலுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி இருக்கே. யார் இது? கோவிலுக்குள்ள யார் இருக்கீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. யாரு? யாரா இருந்தாலும் வெளியில வந்துருங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. டேய் அவ கத்திட்டா எப்படியும் ஊர் மக்கள் உள்ளதான் வருவாங்க. பாம்பும் நம்மளை விடுற மாதிரி தெரியல. சீக்கிரம் வா, பின்னாடி வெளியா போயிடலாம். சரி. ஐயோ டேய் பாம்பு! வாடா வாடா வாடா.